நன்றி என்று அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பூர்வீக சொத்தில் சென்டிமெண்டா? பூர்வீக சொத்தில் செட்டில்மென்ட் எப்பொழுது கிடைக்கும்? தள்ளி போய்க்கொண்டே இருக்கு. சொந்த வீடு வாங்கலாமா? லோன் போட அமையவில்லை. பூர்வீகம் சிம்மம் சிம்மாதிபதி பலமா இருக்கணுங்க. ஐயோ இந்த லைட் என்ன போட்டு படுத்துது. சரி, சிம்மம் சிம்மாதிபதி பலமா இருக்கணுங்க. சரி, எங்க பாப்போமா? ஜாதகத்துல சிம்மம், சிம்மத்தை பெரிய அளவுக்கு யாரும் தொடர்பு கொள்ளல. ஆனா சிம்மாதிபதியை சனி பார்க்கிறாரு. 6 சனி குரு உச்சமாக இருக்கிறாரு. உச்சனுடைய வீட்டுல லக்னாதிபதி. ஜாதகம் பலமாக தான் இருக்கு. கோச்சாரத்துல அடுத்து உங்களுக்கு மேஷராசிக்கு 7.5 சனி அமைப்பு. சுக்கிரன், சூரியன், இங்க சூரிய தசை நடந்துகிட்டு இருக்கு. 2021 முடிஞ்சது. இப்போ உங்களுக்கு சந்திரன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. சந்திரன் ஸ்டார்ட் ஆகும் போதே வில்லங்கமும் கூடவே சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிருக்குமே பிரதர். சந்திரன் அரவிந்த் அக்டோபர் 10 90 அரியலூர். சந்திரன் வந்த உடனே எங்க கவுக்கலாம், எப்படி கவுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றவர். நல்ல ஒளியான அமைப்புல இருக்காருன்றது பரவாயில்லை. ஓகேங்களா? இந்த இடத்துல என்னதான் சனி பார்த்தாலும் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன், ஜாதகத்துல 2 கிரகம் உச்சனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஒளியான அமைப்புகள்ல ஒரு 18 டிகிரினாலும் எப்பொழுதும் சந்திரனுடைய ஒளி 45 டிகிரி. அப்ப 45 டிகிரியில சூரியன் சுப அமைப்புல இருக்காரு. வில்லங்கங்களுக்கு பிறகு உங்க கைக்கு வந்து சேரும் சூரிய தசையில. சரிங்களா? சந்திர தசை கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்குங்க. கொஞ்சம் கோச்சாரத்துல கூட அடுத்து உங்களுக்கு ஜென்மசனி அப்படின்னு வர்றது கொஞ்சம் சாதகமான நிலை இல்லையே. லக்னாதிபதி உச்சனோட வீட்டுல இருக்கிறது சூப்பர். சரி, சந்திர தசை கொஞ்சம் இழுவையாக தான் இருக்கு. எப்போ வரும்? சனி 27 ஆகுமே. 22 செவ்வாய் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ராகு குரு. செவ்வாய் இங்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. செவ்வாய் 4ஆம் இடம், நீச்சனுடைய வீடு. அடுத்ததாக ராகு இங்க, புதன் இங்க கிடைக்கும் பிரதர். ஒரு மாதிரியான அமைப்புகள்ல தான் கிடைக்கும். ஒரு மாதிரியான அமைப்புகள்ல அதுக்கு நீங்க ஏதாவது கொஞ்சம் பே பண்ற மாதிரியான சில விஷயங்கள் வந்து, ஏன்னா அடுத்தடுத்த அமைப்புகள் 8 வருது. ஸோ இந்த அமைப்புகள் கிடைக்கும். நீங்க யாருக்காவது ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல சில இடத்துல அதனுடைய விலை மதிப்பை, அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராப்பர்ட்டியுடைய மதிப்புல இத்தனை பெர்சன்டேஜ் பே பண்ணுங்க, அது மூலியமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயங்கள் அந்த மாதிரியான அமைப்புகள்ல தான் இருக்கும். ஆனால் நீங்க ஏதாவது பண்ற மாதிரி இருக்குங்க. சந்திர தசை கொஞ்சம் சரியில்லாத அமைப்புகள்ல இருக்கிறதால. சரிங்களா? வணக்கம்.